ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து 33, 34 இன்ச்சுக்கு லைனிங் ப்ளவுஸ் பேக் பார்ட் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து 1 மீட்டர் கிளாத் எடுத்துகிட்டு சைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா அந்த பிசுறு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு கோடு போட்டுட்டு 1.5 இன்ச்சு பேக் பார்ட்டு மடித்து தைக்கிறதுக்காண்டி 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். நெக் ஹைட் வந்து ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 14.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கோடும், ரெடி அளவுக்கு ஒரு கோடும் போட்டுக்கலாம். இப்போ இது நெக்கு வித்து வந்து 2.5 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி மொத்தம் 5.5 இன்ச்சு. அந்த 5.5 இன்ச்சை கீழே ஒரு கொஞ்சம் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறதுக்காண்டி. நெக்கோட ஹைட்டு வந்து 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மேலே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணேன். கீழே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணும்போது அந்த கழுத்து வளைவுலாம் நல்லா நல்லா கிடைக்கும். நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ரவுண்ட் நெக் வச்சாலும் அந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு லைட்டாக அந்த கார்னரில் மட்டும் ரவுண்டாக ஒரு போட்டுக்கலாம். இது ரவுண்ட் நெக் வரும். ஆம்கோலுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து 33, 34 சைஸு கரெக்டாக இருக்கும். 34 சைஸுக்கு 34 சைஸை வந்து ரெண்டாக டிவைடேட் பண்ணோன்னா 34 இன்ச்சை ரெண்டாக டிவைடேட் பண்ணோன்னா 17 இன்ச்சு. லைனிங் ப்ளவுஸ்னால் 2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். இதை சாதா ப்ளவுஸ்னால் 1.5 இன்ச்சு சேர்த்துக்கலாம். அதில் 2 இன்ச்சு சேர்க்கும்போது 19 இன்ச்சு. 19 இன்ச்சில் ஒரு பங்கு எடுத்தோன்னா 9.5 இன்ச்சு வரும். 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காண்டி 1.5 இன்ச்சு, மொத்தம் 9.5 இன்ச்சு ஒரு 1.5 இன்ச்சு 11 இன்ச்சு. அந்த 11 இன்ச்சு அப்படியே கீழே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து டாட்டு பிடிக்க எல்லாத்துக்குமே கரெக்டான அளவாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஷோல்டர்லேருந்து 13 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணோன்னா 36, 38 சைஸுக்கு வரும். அதனால் 8.5 இன்ச்சு அந்த 13 இன்ச்சுலேருந்து கீழேருந்து 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு ஆம்கோலுக்கு வந்து 1.25 இன்ச்சுக்கு இந்த கார்னர்லேருந்து மார்க் பண்ணி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஒரு வளைவு போட்டுக்கலாம். இந்த அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த தையலுக்காண்டி விட்ட அளவும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து இடுப்பு சுற்றளவுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்குமே நம்ம மெஷர் பண்ணாமல் தானே கோடு போட்டிருக்கோம். இப்போ நம்ம போடுற மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். 8 இன்ச்சு ஆம்கோலுக்கு 16 இன்ச்சு அவங்களுக்கு ஆம்கோல் வந்து அதில் டிவைடேட் பண்ணால் 8 இன்ச்சு ஒரு பக்கம் வந்து 8 இன்ச்சு ஒரு கரெக்டாக வருது. இப்போ கிப் சுற்றளவுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ண இந்த அளவுகள் வந்து கரெக்டாக வரும். 30.5 இன்ச்சு அவங்க 30.5 இன்ச்சு கிப் சுற்றளவு. 30.5ல் பாதி எடுக்கணும். பாதி எடுத்தோன்னா 15.25 வரும். 15.25 வந்து பேக் பீஸுக்கு அதை 15.25லேருந்து ரெண்டுமே முன்பக்கம் பின்பக்கம் 15.25 15.25. அப்போ வந்து என்ன பண்ணணும், அங்கே முன்பக்கம் இருக்கிற 1 இன்ச்சை வந்து பேக் சைடில் போட்டோன்னா 16.25 வரும். அதை ரெண்டாக டிவைடேட் பண்ணோம்னா 8.25. 8.25க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கும். முன் பீஸுக்கு வந்து 7.25 வரும். டாட்டு பிடிக்க 1 இன்ச்சு. இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். 33, 34 சைஸுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். ஹர்கட் போட்டுக்கலாம். நம்ம தையலுக்கு எங்கெங்கே விடணுமோ அங்கெல்லாம் ஹர்கட் போட்டுட்டு நெக் பீஸுக்கும் அது சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பாட்டில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறது, ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு வரும். இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள்.